கோவை சாய்பாபா காலனியில் இருந்து துவங்கிய ரோடு ஷோ நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்று மக்களை நோக்கி கையசைத்தபடி காரில் சென்றார். ரோடு ஷோ நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியின் திறந்தவெளி வாகனத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் மோடியை வரவேற்க சாலையின் இருபுறமும் தடுப்புகள் அமைத்து பாஜகவினர் ஏற்பாடு செய்திருந்தனர். சாலையின் இருபுறமும் கூடிய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பிரதமர் மோடியை மலர் தூவி வரவேற்றனர். இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சி வடகோவை டிவி ரோடு வழியாக ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள தலைமை தபால் நிலையம் வரை 2.5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் தலைமையில் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார தேதி அறிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு அடுத்த மாதம் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. தேதி அறிவிக்கப்பட்ட நிலையிலும் தேமுதிக பாமகவுடனான அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியில் நீடித்து வந்தது. பாமக பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்துவிட்ட நிலையில் தேமுதிகவுக்கு கூடுதல் தொகுதிகளை கொடுத்து கூட்டணியை உறுதி செய்ய அதிமுக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணி உறுதியாகாவிட்டாலும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதமே உள்ளதால் பிரச்சாரத்தில் ஈடுபட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார். அதன்படி திருச்சியில் வரும் 24ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்கும் அவர் முதற்கட்டமாக 30ஆம் தேதி வரை திருச்சி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, சிதம்பரம், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகும் பாமக தேமுதிக கட்சிகள் எந்த கூட்டணிக்கு போவது என்பது குறித்து முடிவெடுக்க தயக்கம் காட்டி வருகின்றன. தேர்தலுக்கு இன்னும் ஒரு மாதமே உள்ள நிலையில் வேட்பாளர்கள் தேர்வு, பிரச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் இருப்பதால் கூட்டணி குறித்து முடிவெடுக்க கட்டாயம் இரு கட்சிகளுக்கும் ஏற்பட்டது. குறிப்பாக பாஜகவில் அதிமுக கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்று ராமதாசும், பாஜக கூட்டணிக்கு தான் செல்ல வேண்டும் என்று அன்புமணியும் இருவேறு விருப்பங்களை கொண்டிருந்ததால் கட்சியில் சலசலப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் சென்னையில் பாமகவின் முக்கிய நிர்வாகிகளின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க ஒரு மனதாக முடிவெடுக்கப்பட்டது. கட்சியின் எதிர்கால நலன் கருதி இந்த முடிவை எடுத்துள்ளதாக 2 நாட்களுக்குள் தொகுதி மற்றும் வேட்பாளர் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று அக்கட்சியினர் கூறுகின்றனர். பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு 10+1 சீட்டுகள் ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல் வெளியாகியுள்ளன. தெலுங்கானா மற்றும் புதுவை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா கடிதத்தை அனுப்பிய பின் சென்னை திரும்பிய போது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தீவிரமான மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக மனமுவந்து ராஜினாமா செய்துள்ளேன். தெலுங்கானா மக்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் புதுச்சேரி மக்கள் காட்டிய அபரிவிதமான அன்பிற்கும் நன்றி உடையவளாக இருப்பேன் எனவும் ஆளுநராக வாய்ப்பளித்த உள்துறை அமைச்சர், பிரதமர் ஆகியோருக்கு நன்றி என கூறினார். மேலும் இதே வேளையில் தனக்கு மக்களிடையே நேரடி பணியாற்றுவதை விருப்பம் பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோரிடம் தெரிவித்துவிட்டுதான் எனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பினேன். எனது விருப்பம் என்ன என்பது இருவருக்கும் தெரியும். அதனால் எனது விருப்பத்திற்கு அவர்கள் தடை விடுக்கவில்லை. ஆளுநர் பதவி மூலமாக இன்னும் பல அனுபவம் கிடைத்துள்ளதாக கருதுகிறேன். கடந்த 4.5 ஆண்டுகளில் 4 முதலமைச்சர்களையும் 2 தேர்தல்களையும் ஆளுநர் ஆட்சியையும் நடத்தியிருக்கிறேன். கொரோனாவை நேரடியாக நேர்மையான அரசியலுக்காக வந்துள்ளேன். எவ்வளவு வசதியான வாழ்க்கை விட்டு செல்ல வேண்டுமா என்பதுதான் அனைவரின் கேள்வியாக இருந்தது. இந்த வசதியான வாழ்க்கையை விட்டு அரசியலுக்கு வருகிறேன் என்றால் மக்கள் எனது அன்பை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன் என தெரிவித்தார். திருப்பூரில் அண்ணாமலை நிறுவனம் கூறும்போது, வீட்டை விட்டு வெளியே வராத முதலமைச்சர் துபாய், ஸ்பெயின், ஜப்பான், சிங்கப்பூர் செல்கிறார். வீட்டுக்கு வெளியே இருக்கும் பிரதமர் நாட்டு மக்களை சந்திக்கிறார். முதலமைச்சர் வெளியே வர வேண்டாம் என்று நாங்கள் கூறவில்லை. திமுகவினரும் முதல்வரை நகர்வலம் அழைத்து வரலாம். பிரதமர் மோடி 24 மணி நேரமும் வீதிக்கு வந்து மக்களை சந்திக்கிறார். கடுமையாக உழைக்கிறார். உழைக்க தெரியாத முதலமைச்சர் தேர்தல் தோல்விக்காக இப்போதே காரணம் தேடுகிறார். பிரதமர் வீதிக்கு வரும் நிகழ்ச்சியை கையில் எடுத்துள்ளார். திமுகவுக்கு வெறி பிடித்து சுற்றிக் கொண்டிருக்கிறது. மதம் பிடித்த யானை தன்னலியை மறந்து சுற்றுவது போல பணவெறி பிடித்து திமுக சுற்றிக் கொண்டிருக்கிறது. பணவெறி, அரசியல் வெறி, பதவி வெறி பிடித்துள்ளதால் திமுகவுக்கு வாக்காளர்கள் சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். அமைச்சர் உதயநிதி பேசியது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் கண்டனங்களை பதிவு செய்துள்ளன. தமிழகத்தில் தவறு செய்த யாரும் தப்பி செல்ல முடியாது. தவறு செய்தவர் சட்டத்தின் கரத்துக்கு அகப்படுவர் என கூறினார். திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது. திருச்சி தொகுதியை காங்கிரஸ் பிடிவாதமாக கேட்டதால் மதிமுகவிற்கு தொகுதியை இறுதி செய்ய முடியாமல் தாமதமானது. இறுதியில் திருச்சி தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மதிமுக நிர்வாக குழு கூட்டம் அவைத் தலைவர் அர்ஜுனமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் மாநில நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். திருச்சி தொகுதியில் யார் போட்டியிட வேண்டும், பாராளுமன்ற தேர்தல் பணிகள், கூட்டணி கட்சிக்காக பிரச்சாரம் செய்தல் தொடர்பாக கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இறுதியில் துரை வைகோவை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று பெரும்பாலான நிர்வாகிகள் வலியுறுத்தினார்கள். இதையடுத்து திருச்சி தொகுதியில் மதிமுக வேட்பாளராக கட்சியின் முதன்மை செயலாளரான துரை வைகோ அறிவிக்கப்பட்டார். கடந்த 2022ஆம் ஆண்டு அதிமுக பொதுக்குழுவில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கட்சியில் இருந்து நீக்கியும் எடப்பாடி பழனிசாமியை இடைக்கால பொதுச் செயலராக தேர்வு செய்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதை எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பில் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இருப்பினும் அதிமுக பெயர், சின்னம் மற்றும் கொடியை ஓபிஎஸ் தரப்பினர் பயன்படுத்தி வந்தனர். எனவே இதற்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி அதிமுக பெயர், சின்னம், கொடி மற்றும் லெட்டர் பேடுகளை ஓபிஎஸ் பயன்படுத்த தடை விதித்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் மகாதேவன், முகமது ஷபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வில் ஓபிஎஸ் தரப்பினர் மேல்முறையீடு செய்தனர். ஆனால் இந்த இரு நீதிபதி அமர்வும் தடை விதிக்க மறுத்துவிட்டனர். மேலும் தனி நீதிபதி முன்பு உரிய மனு தாக்கல் செய்யலாம் என்று ஓபிஎஸ் தரப்புக்கு அறிவுறுத்தினர். இந்த நிலையில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அதிமுக கொடி சின்னத்தை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு நிரந்தர தடை விதிக்கப்பட்டது. ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை நிரந்தரம் செய்தும் உத்தரவிடப்பட்டது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.